இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தற்போது 2025 ஆண்டில் 7வது மாதமான ஆங்கில மாதம் தான் 7வது மாதம். அந்த மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான ஆன்மீக நாட்களும் நிறைய ஜோதிட விஷயங்களும் நடப்பதாக கூறப்படுது. அப்படி ஒரு ஆன்மீக சார்ந்த முக்கியமான நாளானது வர இருக்கு. அதுதான் இந்த 7வது மாதத்துடைய 10ஆம் தேதி. ஆக்சுவலி இந்த 10ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதத்தில் 3வது மாதமான ஆணி மாதம் இருக்குல்ல, அதனுடைய 26ஆம் நாள் அன்னைக்கு கிழமை வியாழக்கிழமை. இந்த நாளில் அப்படி என்ன ஒரு சிறப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி தாங்க இந்த நாளில் வருது. இந்த பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது. ஆணியில் வரக்கூடிய 3வது பௌர்ணமி, ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி. ஏன்னா ஆணி மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசியில் பயணம் செய்வார். அதனால் இது மிதுன பௌர்ணமி என்று அழைக்கப்படும். இந்த பௌர்ணமி அதனால் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்துங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதாவது இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை விவரமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாதுங்கிறது ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன். இந்த சக்தி வாய்ந்த ஆணி மாத பௌர்ணமியில் இந்த ஒரு மாலையை சாத்தி மகாலட்சுமியை வழிபட்டால் உங்களுக்கு செல்வ மழை பொழியும். ஸோ எந்த மாதிரி செல்வ மழை பொழியும் அப்படிங்கிறதையும் என்ன மாலையை சாத்தணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஆன்மீக சார்ந்த இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி ஆணி மாத பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட ரொம்பவே விசேஷமானதாக கருதப்படுது. இந்த ஆண்டு 2025 ஆண்டு வருடத்தின் ஆணி மாத பௌர்ணமி வியாழக்கிழமை அதுவுமா வர இருக்கு. ஸோ இந்த நாள் மகாலட்சுமி தேவியை இப்படி வழிபட்டால் நமக்கு செல்வ மழை பொழியும். மகாலட்சுமிக்கு உகந்த இந்த மாலையை சாற்றி வழிபட்டால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னென்ன என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். துலாம் ராசிக்காரங்க அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். ஆணி மாத பௌர்ணமி மட்டும் கிடையாது, மற்ற எல்லா பௌர்ணமிகளிலுமே பொதுவாக நல்ல விஷயங்கள் செய்யலாம். அதே சமயம் சில விஷயங்கள் செய்யக்கூடாது. அதில் என்ன விஷயம் செய்யக்கூடாதுன்னா, முகசவரை செய்வது, முடி வெட்டுறது, மொட்டை போடுவது, நகை வெட்டுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயம் செய்யக்கூடாது. முடிந்தவரை இந்த நாளில் அசைவ உணவு தவிர்த்துக்கணும், சைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அதுதான் ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்திங்கன்னா, பௌர்ணமி இந்த வரக்கூடிய நாள் அன்னைக்கு பிரபஞ்சத்தில் சக்தி அதிகரித்து காணப்படும். அதனால் இந்த நாளில் வேண்டுதல் நாம் என்ன வேண்டுதல்கள் வைத்தாலும் அப்படியே பலிக்கும். அதனால தான் பெரும்பாலான பரிகாரங்கள் பௌர்ணமி நாட்களில் செய்யப்படுது. ஸோ இப்போ புரியுதா பௌர்ணமி எந்த அளவுக்கு சக்தின்னு? அதே போல் பௌர்ணமியில் கிரிவலம் வருவதே ரொம்ப விசேஷமானது. நிலவின் ஒளி நம்ம மீது படும்போது நம்ம மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் யாவும் தீரும். அதனால தான் இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கல, வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது என்று சொல்லப்படும். அதே போல் பௌர்ணமியில் நல்லது நிறைய செய்யலாம். வீடு கட்டுறது, சுபகாரியம் பேச்சுவார்த்தை பண்ணுறது, வீடு புதுப்பிக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்யலாம். மெயினாக இந்த நாளில் மௌன விரதெல்லாம் இருந்து பாருங்கள், ரொம்ப நல்லது. தேவையற்ற அசுப வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடாது. இந்த நாளில் சுப வார்த்தைகளை பிரயோகப்படுத்தணும். அப்படி படுத்தினா இறைவனுடைய அருள் கிடைக்கும். இறைவனை நினைத்து இந்த நாளில் தியானம் மேற்கொண்டால் நம்ம ஒரு வருடம் தவ செய்வதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சிறப்புகளை பௌர்ணமி கொண்டு இருக்கு. இப்பேற்பட்ட பௌர்ணமி நாளில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காலையில் எந்திரிச்சு வீடு முழுவதும் சுத்தம் செய்திடணும். அப்புறம் பூஜை அறையை சுத்தம் செய்திடணும். அப்புறம் நீங்களும் குளித்து சுத்தம் படுத்திக்கணும் உங்கள் உடலை. அதுக்கப்புறம் நீங்கள் வாசலில் வண்ண கோலம் வரையணும்.
தாமரை பூக்கோலம் இடுவது அல்லது தெய்வீக கோலம் வரைவது ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும். இந்த நாளில் அதுக்கப்புறம் மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்கு மன மகிழ்ச்சியோடு வருவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்யணும். மகாலட்சுமியுடைய மனக்குளிர செய்ய அவங்களுக்கு பிடித்தமான இந்த ஒரு பொருளால் மாலையை கட்டி சாத்தணும். நல்ல வாசத்திற்கு பெயர் போன மூலிகை பொருளாக இருக்கக்கூடிய ஏலக்காய் தான் அந்த பொருளாகும். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஏலக்காயை பயனுள்ள வகையில் மகாலட்சுமிக்கு மாலை போல மஞ்சள் நூலால் கோர்த்து சாப்பிடுங்க. பின்னர் மகாலட்சுமிக்கு உரிய நெய்வேத்தியங்கள் படைத்து இனிப்பு பண்டங்கள் வைத்து குத்து விளக்கு 2லையும் 5 முகத்திலும் 5 திரியிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. அதே போல் என்னதான் இந்த நாளில் குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு போன்றவற்றை ஏற்றினாலும் பௌர்ணமிக்கு ஒரு அகல் விளக்காவது பூஜை அறையில் எரிய வைக்க வேண்டும். பிறகு அதே போல் தலைவாசலில் 2 அகல் விளக்குகளை இருபுறம் வைத்து 2 திரிகளை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் நீங்கும். நீங்கள் நினைத்தபடி நடக்கும். கடன் தொல்லைகள் தீரும். அப்புறம் மாலை 6 மணிக்கு மேல் யாருக்கும் இந்த நாளில் கடன் கொடுக்கக்கூடாது. அதே போல் கடன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வாங்கியிருந்தீங்கன்னா கடன் தொகையிலிருந்து ஒரு பகுதியை இந்த நாளில் 6 மணிக்குள் கொடுத்து விட்டு வரலாம். இதனால் விரைவில் கடனும் அடையும். அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற பலன்களும் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆனி மாத பௌர்ணமி. இந்த ஆனி மாத பௌர்ணமியை தவற விட்டுறாதீங்க துலாம் ராசிக்காரங்க. இவ்வளோ நேரம் ஆன்மீக பரிகாரத்தை பார்த்தோம். இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ துலாம் ராசிக்காரங்க சித்திரம் 3, 4 பாதம், சுவாதி, விஷாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம். எனவே ஃபஸ்ட்டு நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. அதன் மூலம் காரியங்கள் சாதகமாக உங்களுக்கு நடைபெறும். அப்புறம் எதிர்பாராத பண தேவை உங்களுக்கு உண்டாகும். அதனை சாமர்த்தியமாக நீங்கள் நினச்சிங்கன்னா சமாளித்து வெற்றியானது பெற முடியும். எதிலோ இழுப்பறியான நிலை காணப்படும். அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம். ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு எச்சரிக்கை உங்களுக்கு தேவை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதாரு. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் டென்ஷன், வீண் அலைச்சல் இருக்கும். ஸோ செவ்வாய் பார்க்கறதுனால தொழில் ஸ்தானத்திலிருந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏற்படும். வீண் பகை உண்டாகலாம். ஸோ கவனமாக இருப்பது உத்தியோகத்தில் நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூட புதுசாக ஈடுபட வேண்டாம். ஏன்னா தாமதம் ஏற்படும். பணவரவை எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும். கடன் விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது. புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும்போது அதுலேயும் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய கவனமாக இருக்கணும் என்பது இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எதை பேசுவதாக இருந்தாலும் பேச்சில் கூட நிதானம் தேவை. வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்திலையும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம். ஸோ அதுலேயும் கவனம் தேவை. மொத்தத்தில் எல்லாத்தையுமே அனுசரித்து செல்லணும். பிள்ளைகளையும் அனுசரித்து செல்லணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் பெண்களுக்கு கூட இந்த பௌர்ணமியிலிருந்து கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கோபத்தின் மூலமாக பெரிய இழப்பு உங்களுக்கு வரும். பெண்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்கள் சாதகமாக செய்து முடிக்க முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எதிர்பார்த்த தாள்கள் தாமதப்படலாம். எதிர்பார்த்தது தாமதப்படுங்கிறதுனால வெயிட் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சொத்துக்கள் அடைவதில் தடைகள் ஏற்படும். உயர் நிலையில் உள்ளவர்களோடு மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை வரும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதனால் அதில் கவனம் தேவை. வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம். அதுலேயும் கவனம் தேவை. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட எதிர்பார்த்த பணவரவு இந்த பௌர்ணமியிலிருந்து இருக்கும். தேவையான வசதிகள் கிடைப்பதில் ஆர்வம் காட்டணும். தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும். பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும். ஆக மொத்தம் உங்களுக்கும் ரிஸ்க் இருக்குது. கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு கூட இந்த பௌர்ணமியிலிருந்து துலாம் ராசிக்காரங்க பாடங்கள் படிப்பதில் பின்னடைவு ஏற்படும். ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது. திடீர் டென்ஷன் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருங்க. அதுதான் நல்லது.
ஆக மொத்தம் துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த பௌர்ணமியிலேருந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும். அவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப எச்சரிக்கையாக இருந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.